Hello students, நம்ம லாஸ்ட் வீடியோவில் 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 2 ஓட கண்டினியூஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ மாடுலர் அரித்மெட்டிக் முடித்தோம் நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன்லேருந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஏபிஜிபி அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும். இப்போ கொஸ்டின் பார்க்கலாம். The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that S3 is equal to 3 times S2 minus S1 அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ ஏபி அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரெஷன், ஜிபி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஜியோமெட்ரிக் ப்ராக்ரெஷன். இது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஏபி பொறுத்த வரைக்கும் சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். என்னது அது? சம் ஆஃப் ஃபஸ்ட் என் டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா எஸ் சஃபிக்ஸ் என் இஸ் ஈக்குவல் டு n by 2 into 2a plus n minus 1 into d. சரிங்களா? இப்போ இதில் என்னன்றது number of terms of the AP, A initial term of the AP, and then D common difference of the AP. சரிங்களா? இப்போ sum of n terms of an AP பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்னொரு ஃபார்முலாவும் இருக்குது. அது எப்படி எழுதலாம் அப்படின்னா Sn is equal to, அது எப்படி நம்ம எழுதுறோன்றதை நம்ம ஒரு ஸ்டெப் பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், n by 2 into 2a plus n minus 1 into dன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஸோ இது எப்படி ரீரைட் பண்ணலாம் அப்படின்னா n by 2 into 2a எப்படி எழுதலாம்? a plus aன்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம், ப்ளஸ் n minus 1 into d. சரிங்களா? இப்போ நமக்கு nth term of an APக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். என்னது? an is equal to an or tn நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். an is equal to a plus n minus 1 into d. a plus n minus 1 into d. இப்போ இங்கே பாருங்கள், a plus n minus 1 into dன்ற டேர்ம் இங்கே நம்மக்கிட்ட SNஓட ஃபார்முலாவில் ஆல்ரெடி இன்க்ளூட் ஆகிருக்கு. சரிங்களா? ஸோ இதை வந்து நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னாக்கா n by 2 into a plus this is nothing but nth term an அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இப்போ ஒரு ஏபி சீரீஸில் if there are n terms அப்படின்னா nth term அப்படின்னு சொல்கிறது என்ன டேர்மாக இருக்கும்? அதாவது ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபஸ்ட்டு டேர்ம் டு செகண்ட் டேர்ம் டு தேர்ட் டேர்ம் அண்ட் தென் டு ஃபோர்த் டேர்ம் அப்படியே போயிட்டே இருக்குது, அப் டு nth டேர்ம் வரைக்கும் இருக்குது. அப்படின்னா அந்த nth டேர்ம் அப்படின்றது தான் வந்து இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டேர்ம்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்த an அப்படிங்கிற இந்த nth டேர்மை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா n by 2 into a plus say Lன்ற ஒரு ஆல்ஃபபெட் நம்ம அசைன் பண்ணுறோம். L ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லாஸ்ட் டேர்ம் அப்படின்றது. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஃபார்முலா வந்து டிரைவ் ஆகுது. ஸோ இது வந்து ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் இங்கே போட்டு காட்டுறேன். ஸோ இந்த கொஸ்டின் நமக்கு கேட்டாங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி நான் எழுதி காட்டுறேன். சரிங்களா? ஓகே. இப்போ எஸ்என்க்கு இந்த ஃபார்முலா இருக்குது. அதேமாதிரி எஸ்என்க்கு இன்னொரு ஃபார்முலா என்னது? n by 2 into a plus l அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஸோ எந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமில் எந்த டைப் ஆஃப் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து ரொம்ப கிளியராக இருக்கணும். சரிங்களா? சில ப்ராப்ளம்ஸில் ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட நம்ம சால்வ் பண்ண முடியும். எய்தர் திஸ் ஃபார்முலா ஆர் திஸ் ஃபார்முலா, எது யூஸ் பண்ணாலும் நம்மளால் அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிகிற வகையில் இருக்கும், அந்த அமைஞ்சிருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம். ஆனால் வந்து எல்லா ப்ராப்ளமுமே வந்து நம்ம வந்து எனி ஒன் ஆஃப் தீஸ் ஃபார்முலாவில் சால்வ் பண்ண முடியும் அப்படின்றத நம்மளால் கேரண்டீடாக சொல்ல முடியாது. சரிங்களா? அது எதனால் அப்படின்னா பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள், சம் ஆஃப் n terms is equal to n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் nth term அப்படின்ற டேட்டா பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் தி ஏபி நமக்கு தெரியும், ஃபஸ்ட்டு டேர்ம் ஆஃப் தி ஏபி தெரியும்,
அண்ட் தென் காமன் டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த 3 பேராமீட்டர்ஸ் நமக்கு தெரியும் அப்படின்னாக்கா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜென்ரலாகவே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஏபினா என்ன, ஜிபினா என்ன அப்படின்றது. ஏபி ஆர் ஜிபி வாட் எவர் இட் மேபி, முதல்ல வந்து அந்த சீரிஸ் எப்படி ப்ரோக்ரஷன் ஆகுது அப்படின்றத பாருங்கள். 2 பேராமீட்டர்ஸ் இருக்குது அதுக்கு. ஃபஸ்ட்டு பேராமீட்டர் which term அப்படிங்கிறது, நெக்ஸ்ட்டு வாட் டேர்ம் அப்படிங்கிறது. சரிங்களா? ஸோ இது 2 விஷயம் ரொம்ப ரொம்ப கீ ஆஸ்பெக்ட்ஸ் ஆஸ் ஃபார் அஸ் ஏபி அண்ட் ஜிபி ஆர் கன்சர்ன்ட். இப்போ விச் டேர்ம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேர்மா, செகண்ட் டேர்மா, இல்லை தேர்ட் டேர்மா, ஃபோர்த் டேர்மா, அப்படியே போயிட்டே இருக்குது. அப் டு இல்லை nth டேர்ம் அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டுக்கலாம் நம்மளையே. சரிங்களா? வாட் டேர்ம் அப்படின்னா வாட் இஸ் தி ஆக்சுவல் வேல்யூ அப்படின்றது தான் வந்து இந்த வாட் டேர்ம் வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நான் வந்து 3ன்னு சொல்லி ஒரு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அசியூம் பண்ணுறேன். வித் காமன் டிஃப்ரென்ஸ் 2ன்னு வச்சுக்கலாம். ஸோ 3 + 2 என்ன, 5, 5 + 2 7, 7 + 2 9 அண்ட் ஸோ ஆன். சரிங்களா? இப்போ பாருங்கள், திஸ் சீரீஸ் இஸ் இன் ஏபின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா 5 - 3 என்ன, 2, 7 - 5 என்ன, 2, 9 - 7 என்ன, மறுபடியும் 2. ஸோ காமன் டிஃப்ரென்ஸ் ஆஃப் 2 இஸ் மெயின்டைன்ட் பிட்வீன் ஒன் டேர்ம் அண்ட் இட்ஸ் ப்ரிசீடிங் டேர்ம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 5ன்றது கரண்ட் டேர்ம், இதுக்கு ப்ரிசீடிங் டேர்ம் என்ன இருக்குது, 3 இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன வந்தது, 2ன்னு சொல்லி வந்திருக்கு. 5 - 3 வந்து 2. ஸோ தட் வே வி கேன் சே காமன் டிஃப்ரென்ஸ் D is equal to 2. சரிங்களா? ஸோ திஸ் இஸ் an AP. This series forms an AP series. இதில் ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன அப்படின்னா 3, செகண்ட் டேர்ம் அப்படின்னா 5, தேர்டு டேர்ம் அப்படின்னா 7 அப்படின்றது தான் மீனிங். சரிங்களா? இதில் விச் டேர்ம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த் டேர்ம். ஸோ இந்த வேல்யூஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வந்து எப்போவுமே நமக்கு வந்து மாறாது. வாட் எவர் மேபி தி டைப் ஆஃப் ஏபி ஆர் வாட் எவர் மேபி தி டைப் ஆஃப் ஜிபி, நமக்கு வந்து விச் டேர்ம் அப்படிங்கிறது 1 2 3 4 அப் டு சம் n நம்பர் ஆஃப் ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆனால் வாட் டேர்ம் நம்ம சொல்லும் போது இங்கே வந்து ஆல்வேஸ் 3 தான் வரணுன்றது அவசியம் கிடையாது. சரிங்களா? நான் வேறு ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து எனக்கு 5ஆக இருக்கலாம், காமன் டிஃப்ரென்ஸ் 3ஆக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். 5 + 3 8, 8 + 3 11. ஸோ 5 8 11 14 அந்த மாதிரி போகலாம். பட் விச் டேர்ம் நம்ம பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 5, செகண்ட் டேர்ம் வந்து 8 அப்படின்னு தான் சொல்லி நம்ம ரீட் அவுட் பண்ணுறோம். கரெக்டுங்களா? அதனால் எந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் விச் டேர்ம் அப்படின்றது ஒன் ஆஃப் தி கீ பேராமீட்டர்ஸ். அடுத்த பேராமீட்டர் என்ன அப்படின்னா வாட் டேர்ம் அப்படின்றது. இப்போ இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் தி ஃபோர்த் டேர்ம் அப்படின்னா நம்ம நேரம் இங்கே ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ஃபோர்த்து இதுதான் வந்து எப்படி சொல்கிறது, ஸோ இதுதான் வந்து வீட்டு நம்பர் மாரி வச்சுக்கோங்களேன். வீட்டு நம்பரில் ஒரு பர்டிகுலர் வீடு இருக்குது, அட்ரஸ் இருக்குது. சரிங்களா? இது ஹவுஸ் நம்பர் 1, ஹவுஸ் நம்பர் 2, ஹவுஸ் நம்பர் 3, ஹவுஸ் நம்பர் 4 அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வீட்டில் ராம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்காருன்னு வச்சுப்போம். சரிங்களா? செகண்ட் ஹவுஸில் பாருங்கள் நவீன் அப்படின்றவர் வசிக்கிறாருன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு குறிப்பிட்ட ஊரில் இந்தமாரி ஒரு வீட்லேயும் ஒரு நபர் வசிச்சுட்டு வராங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அடுத்த ஊருக்கு போகிறோம். அடுத்த ஊரில் நம்ம வந்து திருப்பி இதே அனாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்படி பார்ப்போம், திருப்பியும் ஒரு தெருவை நம்ம சூஸ் பண்ணுவோம். அந்த தெருவில் முதல் 1ஆம் நம்பர் வீட்டில் யார்ப்பா இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி எப்படி ரெஃபரன்ஸ் பண்ணுறோம், அதை ஹவுஸ் நம்பர் 1ல் யார் இருக்காங்க, அப்போ வந்து வேறு ஆள் இருக்கலாம் அந்த இடத்துல. சரிங்களா? இப்போ 3ன்ற நம்பர் வந்து நம்ம என்ன சொன்னேன், இங்கே 3ன்னு இருக்கிறது ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். சப்போஸ் இங்கே வந்து 5ன்னு வச்சுருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கேஸ் D = 3ன்ற மாரி நான் அசியூம் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 5 + 3 8, 8 + 3 11, 11 + 3 14 சொல்லி நமக்கு வேல்யூஸ் மாறிட்டே இருக்குது. ஸோ வந்து இதே வந்து நீங்கள் வந்து ஒரு ஹவுஸ் அண்ட் ஹவுஸ் ஓனர் அப்படின்ற மாரி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹவுஸ் நம்பர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ் நம்பர் 1, ஹவுஸ் நம்பர் 2, ஹவுஸ் நம்பர் 3, ஹவுஸ் நம்பர் 4ன்ற மாரி இதே நம்பர்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே வரும் பிட்வீன் ஒன் ஸ்ட்ரீட் அண்ட் அனதர் ஸ்ட்ரீட். ஆனால் அந்த ஹவுஸில் வசிக்கக்கூடிய நபர்கள் யாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்க பேர் வந்து மாறிட்டே இருக்கும். இங்கே வந்து 3ன்னு ஒரு நம்பர் வந்தது, இங்கே வந்து 5ன்ற ஒரு நம்பர் வந்தது. ஆல்தோ தி டேர்ம் வைஸ் இட் இஸ் தி ஃபஸ்ட் டேர்ம். புரியுதுங்களா? ஸோ இது வந்து ஹவுஸ் நம்பர்னு வச்சுக்கலாம். இந்த 3ன்ற இருக்க வேண்டிய இந்த 3ன்ற நம்பருக்கு பேராக நேம் வச்சுக்கலாம், ராம்னு வச்சுக்கலாம். இங்கே 5ன்ற நம்பருக்கு பேராக நவீன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஹவுஸ் நம்பர் 1ல் ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரீட்டில் ராம் இருக்கிறாரு, வேறு ஒரு ஸ்ட்ரீட்டில் ஹவுஸ் நம்பர் 1ல்
நவீன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நபர் வசிக்கிறார். புரியுதுங்களா? அதான் நான் சொல்ல வரேன். இப்போ பாருங்கள், ஸோ விச் டேர்ம் அப்படின்னு நம்ம கேட்கும்போது 1 2 3 4 அப் டு n அப்படின்றது ஸ்டாண்டர்ட், அது மாறவே மாறாது. வாட் டேர்ம் அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் தி கொஸ்டின். சரிங்களா? இங்கே நம்ம கன்சிடர் பண்ண எக்ஸாம்பிளில் 3 5 7 9 வச்சுருக்கோம். எக்ஸாம்பிள் 2ல் 5 8 11 14 வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி டைப் ஆஃப் கொஸ்டின், டிபெண்ட்ஸ் அப்பான் தி கிவன் டேட்டா இன் தி கொஸ்டின். வாட் டேர்ம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகும், பட் விச் டேர்ம்ன்றது சேஞ்சே ஆகாது. இந்த சீக்வன்ஸ் வந்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டு தான் போகும். சரிங்களா? ஸ்டார்டிங் ஃப்ரம் 1 2 3 4 அப் டு n டேர்ம்ஸோ 2n டேர்ம்ஸோ வாட் எவர் இட் இஸ், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் ஆனால். சரிங்களா? இதுதான் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நம்ம இந்த ப்ராப்ளம்க்கு வரலாம். இப்போ பாருங்கள், தி சம் ஆஃப் ஃபஸ்ட் n 2n அண்ட் 3n டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபி ஆர் s1 s2 s3ன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஆல்ரெடி. இப்போ ப்ரூவ் தட் s3 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் s2 மைனஸ் s1. இப்போ ப்ரூவ் தட்னு நம்ம ப்ரூவ் தட் இல்லை ஷோ தட் அப்படின்னு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம எதர் எல்ஹெச்எஸ்லேருந்து ப்ரொசீட் பண்ணி ஆர்ஹெச்எஸில் கன்க்ளூட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆர்ஹெச்எஸ்லேருந்து ப்ரொசீட் பண்ணி எல்ஹெச்எஸில் கன்க்ளூட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், s3ன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இண்டிவிஜுவல் டேர்ம் இருக்குது, ஒரு இண்டிபெண்ட் டேர்ம் இருக்குது s3 அப்படின்னு சொல்லிட்டு. இந்த s3ன்ற வேல்யூ வச்சு நம்ம வந்து எப்படி வந்து ஆர்ஹெச்எஸ் கன்வெர்ஜ் பண்ண முடியுமா அப்படின்ற ஐடியா வந்து நம்ம வந்து முதல்ல டிசைட் பண்ணிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராப்ளமில் s3ன்னு சொல்லி நம்ம ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து நம்ம 3 டைம்ஸ் s2 மைனஸ் s1 சொல்லி நம்ம ரெடியூஸ் பண்ணுறது காம்ப்ளிகேட்டடான விஷயம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆர்ஹெச்எஸ் டேர்மில் என்ன இருக்குன்னு பாருங்கள். 3 இன்ட்டு s2 மைனஸ் s1 அப்படின்னா s2ஓட வேல்யூ மேனிப்புலேட் பண்ணிக்கலாம், s1ஓட வேல்யூ மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். சப்ட்ராக்ட் பண்ணி வரக்கூடிய வேல்யூவை 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணி ஃபைனலாக வரக்கூடிய ஆன்சர் s3ஆக வருதா அப்படின்றத செக் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜராக நம்மளால் விஷுவலைஸ் பண்ண முடியுது. புரியுதுங்களா? அதனால் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆர்ஹெச்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ வி வில் ஷோ தட் ஆர்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு எல்ஹெச்எஸ். புரியுதுங்களா? ஸோ ப்ரூவ் தட் இல்லை ஷோ தட் ட்ரிக்னாமெட்ரியில் கூட நீங்கள் பார்க்கலாம். நிறைய வந்து ப்ரூவ் தட் ஷோ தட்ன்ற மாதிரி நம்மளை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடுன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். ஸோ சில ப்ராப்ளம்ஸில் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு இஸ் ஈக்குவல் டு லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்ற மாதிரி நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். சரியா? ஸோ எய்தர் வே இட் இஸ் கரெக்ட். சரிங்களா? ஸோ இந்த ப்ராப்ளமில் ஆர்ஹெச்எஸ்லேருந்து எல்ஹெச்எஸில் நம்ம கன்க்ளூட் பண்ணுறது இட் இஸ் அ கன்வீனியன்ட் வே டு ப்ரொசீட். அதனால் நம்ம ஆர்ஹெச்எஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆர்ஹெச்எஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 3 டைம்ஸ் s2 மைனஸ் s1 அப்படின்ற டேர்ம் கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், s1 s2. சரிங்களா? இப்போ s1ன்றது என்ன டேர்ம்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் தான் s1 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் என்னது? நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கோம், சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து லாஸ்ட் டேர்ம் என்னன்றது நமக்கு சொல்லவே இல்லை. நல்லா அப்சர்வ் பண்ணி பாருங்கள். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் 2n டேர்ம்ஸ் 3n டேர்ம்ஸ் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து லாஸ்ட் டேர்ம் என்ன அப்படின்றது எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நம்ம சூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா இந்த ஃபஸ்ட்டு ஃபார்முலா தான். ஸோ எஸ்எனுக்கு 2 ஃபார்முலா இருந்தது, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ இந்த ரெண்டுத்தில் எது சூஸ் பண்ணோம் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னா, நம்ம கொஸ்டினில் பார்க்குறோம். கொஸ்டினில் வந்து லாஸ்ட் டேர்ம் பற்றி அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? ஃபஸ்ட்டு டேர்ம் இது தான் அப்படின்றத அவங்க எதுவும் மென்ஷன் பண்ணலை. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் லாஸ்ட் டேர்ம் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இங்கே ரெண்டுமே அங்கே கொஸ்டினில் இல்லை, கொடுக்கலன்றதுனால நமக்கு அடுத்த ஃபார்முலா என்ன அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா we have another form of expressing the sum of first n terms of an AP. சரிங்களா? ஸோ அது வந்து என்ன? Sn is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் வந்து s1 சொல்லி அவங்க ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ s1 is equal to சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்க்கு ஃபார்முலா என்ன? இது இருக்குது. சரிங்களா? இதை நம்ம அப்படியே டிட்டோ நம்ம இங்கே போய் எழுதிக்கலாம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின்லேயே வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்ன்னு தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஸோ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா வந்து s1 is equal to n by 2 into 2a plus n minus 1 into d. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்னு சொல்லி s1 அப்படின்னு சொல்லி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க கொஸ்டினில். ஸோ நம்ம அந்த ஃபார்மை நம்ம எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு s2 அப்படின்னு சொல்லி அடுத்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n டேர்ம்ஸ். இப்போ
சம் ஆஃப் ஃபஸ்ட்டு என் டேர்ம்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n டேர்ம்ஸ் அது எப்படி அப்படின்னா ரீப்ளேசிங் n by 2n ஆன் போத் சைட்ஸ். அப்படி பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n டேர்ம்ஸ் கிடைக்கும். ஏன் அப்படின்னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும். இதுதான் ஃபார்முலா, கரெக்டுங்களா? ஸோ ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னா SNன்னு சொல்லி எழுதுகிறோம். சம் ஆஃப் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ் அப்படின்னா SN. அதே மாதிரி சம் ஆஃப் ஃபஸ்ட்டு 2n டேர்ம்ஸ்னால் நம்ம என்ன எழுதணும்? S suffix 2n அப்படின்னு சொல்லி எழுதணும். ஸோ S2 is equal to S suffix 2n அப்படின்னு கூட நம்ம எழுதிக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா ரீப்ளேசிங் n by 2n ஆன் போத் சைட்ஸ் அதுதான் நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ஸோ 2n டிவைடட் பை 2. ஸோ எங்கெல்லாம் n இருக்கோ அதை வந்து 2n அப்படின்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ S2 is equal to 2n by 2 into 2a plus 2n minus 1 into d. நெக்ஸ்ட்டு இப்போ S2 minus S1 நம்ம மேனிப்புலேட் பண்ணோம். சரிங்களா? ஸோ S2 minus S1 is equal to S2 ஓட வேல்யூ இது இருக்குது 2n by 2 into 2a plus 2n minus 1 into d minus S1 ஓட வேல்யூ இது இருக்குங்க இல்லையா, சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். n by 2 into 2a plus n by 2 into 2a plus n minus 1 into d அப்படின்னு சொல்லி நமக்கு இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸோ அதை ப்ரொசீட் பண்ணுவோம். ஸோ n by 2 காமனாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n by 2 இன்ட்டு இந்த 2வை உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா n by 2 மட்டும் தான் நம்ம காமனாக எடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா இந்த 2 இருக்குது. ஸோ அந்த 2வை நம்ம உள்ளே கொண்டு போயிடலாம். ஸோ 2 into 2a becomes 4a plus 2 into 2n minus 1 into d. சரிங்களா? மைனஸ், ஸோ இது ஒரு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்ம் முடிஞ்சுது. நெக்ஸ்ட் டேர்ம் பாருங்கள், n by 2 ஆல்ரெடி காமனாக வெளில எடுத்துட்டோம். ஸோ வாட் இஸ் லெஃப்ட் அவுட் அப்படின்னா 2a plus n minus 1 into d. சரிங்களா? இது ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 4a plus 2 2s are 4n minus 2 into 1 2 into this d minus இந்த bracket அப்படியே ரிட்டைன் பண்ணுங்க. 2a plus d மல்டிப்ளை பண்ணிக்கலாம், nd minus இந்த d. சரிங்களா? நெக்ஸ்ட் this is equal to n by 2 into 4a plus d மல்டிப்ளை பண்ணுங்கள் 4nd மைனஸ் 2d. ஓகே, மைனஸ் உள்ள மல்டிப்ளை ஆகுது ப்ராக்கெட்டட் டேர்ம்குள்ளே. ஸோ மைனஸ் 1 into 2a becomes minus 2a. இங்கே மைனஸ் nd மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் d. சரியா? இப்போ this is equal to n by 2 into லைக் டேர்ம்ஸ்லாம் நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ 4a minus 2a அப்படின்றது 2a, 4nd minus nd அப்படின்றது ப்ளஸ் 3nd. வேறு என்ன டேர்ம்ஸ் லெஃப்ட் அவுட் இருக்குன்னு பாருங்கள். ஸோ 4a minus 2a கன்சிடர் பண்ணியாச்சு, 4nd minus nd கன்சிடர் பண்ணியாச்சு. அப்புறம் மீதி இருக்கிறது minus 2d plus d. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா minus d வருது. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு n by 2 into 2a plus ரெண்டுத்துலையும் d காமனாக இருக்குது. ஸோ d into 3n minus 1 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். we can call this as equation number 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து இது வந்து RHS நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து LHS ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ LHS நம்ம என்ன வேணும், நமக்கு S3ன்றது வேணும்.
ஸோ S3ன்றது என்ன வேல்யூ? sum of first n 2n 3n terms of an AP are S1 S2 and S3 respectively அப்படின்னா sum of first n terms is S1 அர்த்தம். sum of first 2n termsன்றது S2ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். sum of first 3n terms அப்படின்றது S3. சரிங்களா? இப்போ பாருங்க நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் sum of first 3n terms. அதுக்கு நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா sum of first n terms ஃபார்முலா யூஸ் பண்ணி sum of first 3n terms என்ன அப்படின்றது நம்ம எழுதிக்கலாம். ஸோ Sn is equal to n by 2 into two a plus n minus 1 into d. This is for sum of n terms. இப்போ sum of 3n terms தான் S3ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3n terms வேணும் அப்படின்னா sum of n termஸில் replacing n by 3n on both sides. அப்போ என்ன கிடைக்கும்? S3n அப்படின்னு சொல்லி கிடைக்க போகுது. ஸோ அதனோட வேல்யூ என்ன? replacing n by 3n on both sides. அப்போ n இருக்க வேண்டிய இடத்துல தான் 3n சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். 2a ப்ளஸ் இங்கே n இருக்குது. ஸோ 3n சொல்லி ரீப்ளேஸ் பண்ணுறோம். minus 1 into d. So this is equation number 2ன்னு சொல்லி நம்ம கால் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஈக்குவேஷன் 1 என்ன வந்ததுன்னு சொல்லி பாருங்கள். ப்ரீவியஸ்லி ஈக்குவேஷன் 1 நம்ம என்ன எழுதியிருக்கிறோம்? n by 2 into 2a plus d into 3n minus 1. d வந்து நான் போஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் சரி, இங்கே மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ரெண்டும் ஒன்று தான். ஸோ 3n minus 1 into d. சரிங்களா? ஸோ இதுதான் 1, இதுதான் வந்து ஈக்குவேஷன் 2. ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன கால்குலேட் பண்ணியிருக்கோம் ஈக்குவேஷன் 1 அப்படின்னா S2 minus S1 சொல்லி கால்குலேட் பண்ணியிருக்கோம். இங்கே 3 times S2 minus S1 சொல்லி நமக்கு வேணும். கரெக்டுங்களா? ஸோ ஃப்ரம் ஈக்குவேஷன் 1, ஸோ இது என்ன வேல்யூ அப்படின்னா S2 minus S1. Therefore 3 times S2 minus S1 is equal to multiplying by 3 on both sides. அப்போ இங்கே 3 ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 3n by 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ஆக்சுவல் RHS டேர்ம். இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் இங்கே கன்க்ளூட் பண்ணிங்க இல்லைங்களா? இங்கே பேஜ் இல்லைன்னு சொல்லி நம்ம நெக்ஸ்ட் பேஜ் எழுதியிருக்கோம். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஃபினிஷ் பண்ணிடலாம். ஸோ 3 times S2 minus S1 அப்படின்ற ஸ்டெப்பை நீங்கள் ப்ரீவியஸாகவே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். யூ கேன் சே 3 into S2 minus S1 is equal to 3n by 2 into 2a plus 3n minus 1 times d அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸாகவே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஃபர்தராக நம்ம LHS கன்சிடர் பண்ணோம். ஸோ திஸ் இஸ் LHS. கரெக்டாக? ஸோ S3யோட வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ பாருங்கள், ஃப்ரம் ஈக்குவேஷன் 2 and 3 பாருங்கள், S3யோட வேல்யூ 3n by 2 into 2a plus 3n minus 1 into dன்னு சொல்லி வந்திருக்கு. ஈக்குவேஷன் 3ல் 3 into S2 minus S1ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு அப்படின்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா 3n by 2 into 2a plus 3n minus 1 into d. So both are same. Equation 2 and equation 3 are same. So from equations 2 and 3 நம்ம என்ன சொல்லலாம்? S3 is equal to equation 2ல S3ஓட வேல்யூ தான் எழுதியிருக்கோம். that is equal to equation 3ல என்ன எழுதியிருக்கோம்? 3 times S2 minus S1. so S3 is equal to 3 times S2 minus S1. hence we can say thus LHS is equal to RHS. hence rule. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சாப்டர் 2ல ரிமைனிங் கொஸ்டின்ஸை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.